இந்திய அணி பாகிஸ்தானுடன் எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலுமே பங்கேற்க கூடாது அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து பேசியவர் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தங்களுடைய தவறை நிறுத்தும் வரை இரு நாடுகளுக்கும் இடையே எந்தவித கிரிக்கெட் போட்டியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய அரசு முடிவு. நாங்கள் பாகிஸ்தானுடன் விளையாடுவதா வேண்டாமா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். கிரிக்கெட் போட்டிகளை விட பாலிவுட் சினிமாவை விட எனக்கு இந்திய மக்கள் மற்றும் இந்திய ராணுவ வீரர்களுடைய உயிர்தான் மிகவும் முக்கியம். கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ந்து நடைபெறும். சினிமா எப்போதுமே எடுக்கப்படும். பாடகர்கள் மேடை ஏறி பாடத்தான் செய்வாங்க. ஆனா இது அனைத்துமே நாம் விரும்பும் ஒருவருடைய உயிர் போவதற்கு சமமாகாது. ஏனெனும் இது அனைத்துமே என்னுடைய முடிவு கிடையாது. இது குறித்து நான் எதையுமே சொல்ல முடியாது. இது அனைத்திற்குமே பிசிசிஐ தான் முடிவெடுக்க வேண்டும். அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். அதனை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு கம்பீர் அவர்கள் கம்பீரமாக பேசியிருக்காரு. வரும் செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை தொடர் நடைபெற இருக்கு. இந்த தொடர்ல பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடக்கூடாது அப்படின்னு தற்போது பலருமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. இது குறித்து பிசிசிஐயுமே கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடதான் போறாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.